தமிழ் மக்களுடைய வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவமான பாலமாக இருக்கும். குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் இந்த வட்டுவாகால் பாலத்தினூடாக வணக்கம் அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வட்டுவாகால் பாலத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த வட்டுவாகால் பாலம் பலருக்கு ஒரு பொழுதுபோக்குக்கு வந்து போகக்கூடிய இடமாக, பார்வைக்குரிய இடமாக இருந்தாலும் தமிழ் மக்களுடைய வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவமான பாலமாக இருக்கும். 2009ஆம் ஆண்டு இந்த போர் நிறைவுக்கு வந்தபோது லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் தங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக தங்களுடைய உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, தங்களுக்கு என்ன நடக்கக்கூடாது என்று தெரியாது என்ற சூழ்நிலையில் இந்த பாலத்தால் தான் ஆயிரக்கணக்கானவர்கள் போகக்கூடிய காட்சிகளை பார்த்திருந்தோம். குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் இந்த வட்டுவாகால் பாலத்தினூடாக மக்கள் சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தவர்களுக்கு தெரியும். அந்த புகைப்படங்கள் வெளியாகும் போதே ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தையும் அந்த மக்கள் எவ்வளவு அவலத்தை சந்தித்தார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிலையில் இன்றைக்கு இந்த வட்டுவாகால் பாலத்தை பார்த்தோம் என்று சொன்னால் சரியான முறையில் புனரமைப்பு செய்யப்படாமல் இருக்கிறதால மழை காலங்களில் குறிப்பாக இந்த பாலத்தால் பயணம் செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாலத்தில் வெள்ளம் வழிந்தோடக்கூடிய காரணத்தினால வாகனங்கள் ஒரு வழிப்பாதையாக செல்ல வேண்டி இருக்குது. நீண்ட காலமாக இது ஒரு மிக முக்கியமான பகுதியாக இருந்தாலும் நீண்ட காலமாக இந்த ஆர்டியாக இருக்கலாம், இனிய திணைக்களங்கள் கண்டுகொள்ளாத காரணத்தால் இந்த பாலம் சாதாரணமாக போடப்பட்டிருந்தாலும் கூட முக்கியமாக தூர்ந்து போய் அதில் இருக்க கம்பிகள் சிதைவடைந்து அதில் இருக்கிற ரோட் சரியான முறையில் இல்லாமல் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கின்றது. இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யாமல்டா மழை காலத்தில் இன்றைக்கு மழை பெய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்களா இந்த மழைக்கு பாலத்தால் முழுமையாக போக்குவரத்து செய்யக்கூட முடியாத ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. ஒரு பஸ் வந்துச்சுன்னா மற்ற பஸ்ஸோ ஒரு வாகனம் செல்ல முடியாத ஒரு சூழல். ஏன்னா இந்த நிலையில் இந்த தரை தோற்றத்திற்கும் இந்த புவியியல் அமைப்புக்கும் ஏற்ற மாதிரி இந்த பாலத்தை ஒரு மறுசீரமைப்பு செய்தால் மட்டும்தான் இந்த பாலத்தை சரியான முறையில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும்.